வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட். அந்த அப்டேட் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் கன்வர்ஷன் பண்ணக்கூடிய அந்த அப்டேட்டை தான் இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 7000 ஐட்டமும் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸில் எல்லாத்தையுமே தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ப்ரொவிஷன்ஸை இந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு ஸோ சாஃப்ட்வேரில் ஸ்டாக் என்ட்ரி அப்படி இல்லைனா மாஸ்டரில் பல்க் சேவ். ஸோ இதில் 2 ஆப்ஷனில் எங்கே வேணால் போய்க்கலாம். இப்போ நான் ஸ்டாக் எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல எடிட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணோடனே நம்ம ஆட் பண்ணியிருக்க 7000 ஐட்டமும் ஆட் பண்ணி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா எடிட் அந்த விண்டோக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து 2 விதமான கன்வர்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், F1 ப்ரெஸ் பண்ணனா அது ஒரு கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக, நம்ம எதுவும் டைப் பண்ணலாம் வேணாம். F1 ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதே F5 ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கிலீஷில் சுகர் 250 கிராம் அப்படின்னு போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். F1 ப்ரெஸ் பண்ணும்போது சுகர் 250 கிராம்னு தமிழில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிக்கும். அதே வந்து நீங்கள் வந்து அந்த சுகர் 250 கிராமை பியூர் தமிழுக்கு, ரியல் தமிழுக்கு, அதாவது சர்க்கரை 250 கிராம் அப்படி மாற்றணும்னா F5 ப்ரெஸ் பண்ணணும். F1க்கும் F5க்கும் இதான் வித்தியாசம். மற்றபடி கன்வர்ஷன் நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து F1 கொடுக்குறேன், அடுத்த காலமுக்கு F5 கொடுக்குறேன். உங்களுக்கு எது அக்யூரேசியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். F1 கரெக்டாக தான் இருக்குன்னா F1 நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி 1 by 1 செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வேலையும் மிச்சமாகும். பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் ஆகிடும். நம்ம வந்து பல்காக கன்வர்ஷன் பண்ணுறது விஷயம் கிடையாது, ஒன் ஷாட்டாக எல்லாத்தையும். பட் வந்து அந்த தமிழ் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஐட்டத்துக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி F1 அடிச்சுட்டு ஜஸ்ட்டு F2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆன ரெக்கார்டை நீங்கள் வந்து பில்லிங்கில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் போய்ட்டு ஸோ மங்கள் தீப்னு போட்டோடனே நம்ம அந்த கன்வெர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் எக்ஸலை முழுக்க முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் 1000 ஐட்டம் வந்து நம்ம ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணி தமிழ் பில்லிங்க்கு நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். இந்த வீடியோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணாமலே தமிழ் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சிங்கிளாக எடிட் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், இருந்தாலும் பல்கில் போய்ட்டு மொத்தமாக எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அப்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.